கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நாங்கள் இறப்பின் விடையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு உபகாரியான பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உச்சாரத்தினால் கணக்கற்ற பேர்களை இரட்சித்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
திருச்சபையை கட்டுவேன். மண்டிதீவு பதியமர்ந்து தனது பரிந்துரையால் அருள்மாறி பொழியும் பாதுகாவலராம் புனித பேதுரு வானவரின் திருவிழாவினை கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் இறைவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் கூறி இருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு அனைத்து அதிகாரங்களையும் புனித பேதுருவிற்கு வழங்கி தலைமைத்துவ பொறுப்பை ஒப்படைத்தார். எமது திருச்சபையின் முதலாவது பாப்பரசராக திகழும் இவர் அனைவருக்கும் தந்தை ஆகவும் திருச்சபையின் அத்திவாரமாக இருக்கின்றார். நம்பிக்கை தளராது நம்பிக்கையை வளர்த்தெடுத்த நிலமாக நம்பிக்கையின் நாயகனாக வாழ்ந்தவர் தான் புனிதர். என்று புனிதரின் திருவிழாவை நாளிலே புனிதரின் வாழ்வில் நம்பிக்கை எனும் கருப்பொருளில் சிந்தித்து புனிதரை போன்று நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். அதிகரித்து செல்லும் பொருளாதார நெருக்கடியினாலும் உலக மாய கவர்ச்சியாலும் நவநாகரிக போக்கினால் வாழ்வில் எத்தனையோ துன்ப துயரங்கள், சவால்கள், சீரழிந்து போகும் சமூகம் என்பவற்றிற்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலையில் பாதுகாவலரும் திருச்சபையின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றதற்கு முன்பாக எத்தனையோ சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது. அத்தனை சவால்களையும் நம்பிக்கையால் வெற்றி தன்னுணர்வு பெற்று இயேசுவின் அன்பு சீடனாக வாழ்ந்து நம்பிக்கையை எடுத்துரைத்தார். எனவே நாம் அனைவரும் புனிதர் வழியில் வாழ்ந்து நிலைத்திருந்து இயேசுவின் உண்மை சீடராக வாழ மன்றாடுவோம். அத்தோடு புனிதரின் பரிந்துரை நிறைவாய் கிடைத்திடவும் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் வாழும் பங்கு மக்களை இறைவன் எவ்விதமான இயற்கை சீற்றங்கள், கடன் தொல்லைகள் யாவற்றிலும் இருந்து விடுவித்து காத்திடவும் மன்றாடுவோம். பங்கின் கடல்களும் பெருகவும் செல்வவும் ஒற்றுமை நிலவவும் எமது குடும்பங்களையும் பங்கையும் இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ளாத முடியாத உறவுகள் அனைவரும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து தொடரும் இத்திருவிழா திருப்பலியில் புத்துணர்வுடன் பங்கு கொள்வோம். ஊனுடலிலே வாழ்ந்த போது தம் இரத்தத்தை சிந்தி திரு அவையை நிறுவியவர்கள் இவர்களே. தந்தை, மகன், தூயாவியாரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே என் அன்புக்குரிய செல்விகளே, சகோதர சகோதரிகளே, மண்டதீவிலே கோவில் கொண்டு எழுந்தருளி புனித ராயப்பருக்கு பெருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்க கூடி வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை இங்கே நேரடியாக வந்து நிற்கின்ற பக்தர்களுக்காக மாத்திரமல்ல, மண்டதீவுக்கு போக முடியவில்லையே என்று ஆலயத்தில் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லோருடையவும் சுகிர்ந்த கருத்துக்கள் நிறைவேற எங்கள் பாதுகாவலர் புனித பேதுருவானவரின் பரிந்துரையை வேண்டி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன்.
தகுந்த முறையில் பலி நிறைவேற்ற நம்மை ஆயத்தம் செய்வோம். நம்முடைய தகுதியின் மேல் நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே பெரும் பாவமே. சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னத கடவுளுக்கு மாட்சியும் தாவுக. மன்றாடுவோமாக.
இறைவா உம்முடைய திருத்தூதரான புனித பேதுருவுக்கு விண்ணரசின் திறவுகோல்களை கொடுத்து பட்டமும் அவிழ்க்கவும் தேவையான தலைமை பதவியின் அதிகாரத்தை ஒப்படைத்தீரே. அதனால் நாம் பரிந்துரையின் உதவியினால் எங்களுடைய பாவ தடைகளிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமன்பு திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. யாக்கோபு கொலை செய்யப்படுதலும் பேதுரு அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் பேதுருவையும் கைது செய்தான். அது குளிப்பெற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. அவர் இடைக்கட்சியை கட்டி மிதிகடைகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். அவர்கள் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு வந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது போல பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். கடையோர் இதை கேட்டு அக்களிப்ப. ஆண்டவரை நான்
எல்லா வகையான அர்த்தத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலத்தும் போற்றுவேன். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சி ஆழ்ந்திருந்தது. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. யெகோவா அழைத்தார். ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். அவரை நான் நெருக்கடியிட்டு அவரை காத்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர் முதல் சொல் என்று காத்திடுவர். ஆண்டவர் எத்தகைய இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம்புவோர் வேறு பெற்றோர். அவரிடம் அடைக்கலம்புவோர் வேறு பெற்றோர். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். இரண்டாம் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுக வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 6 தொடக்கம் 8, 17, 18 ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இனி எனக்கென நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகினேன். அதனாலில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார். நான் அறிவித்த செய்திகளை விட்டு அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் என்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்று மாற்றி உரித்தாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில்
2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலை விளங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மகனும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோன், அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டு அவர் பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இங்கே நாங்கள் இருக்கிறது நல்லது, இங்கேதான் நாங்கள் இருக்கிறது நல்லது என்று ஆண்டவரை அனுபவித்தவராக புனித பேதுரு பேசுகின்றார். பெரும் புயல் நடக்கின்ற பொழுது ஒரு ஆவி நடந்து வருகின்றது, கடலில நடந்து வருகின்றது. எல்லாரும் பார்த்து நடுங்குகின்றார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் தான், நீதான் என்றால் நானும் நடக்க வேண்டும்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் ஆகிய இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி எல்லோரும் மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருத்தூதரான புனித பேதுரு உயிருள்ள கடவுளாகிய உம்மையும் உம் திருமகனையும் ஏற்று அறிக்கையிட அவருடைய உள் உணர்வுகளுக்கு ஒளி தந்து கற்பித்தீரே. தம்முடைய மாட்சிமைக்குரிய பாடுகளால் தம் தலைவருக்கு சான்று பகரவும் அவர் நினைவாகவும் மக்களாகிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளத்தின்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றார்கள். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே முதன்மையானவர். இஸ்ராயேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுலந்து நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட புறையினத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையிலே கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர்கள், வான தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி ஆடுவதாவது.
ஹோசன்னா ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கை அளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை 14ஆம் நியோ, எங்கள் ஆயரும் ஞான பிரகாசம் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுடைய ஏற்றலும் எதிரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பேதுரு அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தவராகிய புனிதர், நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பரமரலமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
மாட்சியும் என்றென்று உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டது. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் உரிமையோடும் அன்போடும் துணிந்து சொல்வோம். முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உன்னுடைய இரக்கத்தின் உதவியினாலே நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அரசும் வல்லமை மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு அமைச்சருகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உங்கள் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பாளுக்கு அமைதியை மட்டுமே மளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்திலிருந்து நான் தவியத்தவர் சொல்லிய ஆன்மா குணமடையும்.
துதியுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பின் இறைவா, தாய் திருச்சபையின் தலைவராம் புனித பேதுருவை எம் பங்கின் பாதுகாவலாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பாதுகாவலரின் திருவிழாவினை சிறப்பாக தகுந்த ஆயத்தத்துடன் கொண்டாட கடந்த நாட்களில் இறைவார்த்தை வழியாக வழி சொல்லி எம்மை புடமிட்டு அப்பரசத்தின் ஊடாக ஊட்டத்தை தந்து வழிநடத்திய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கு மக்கள் அனைவரையும் கடந்த காலம் முழுவதும் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அனைவரும் உமது கரங்களுக்குள் வைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா? ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. ஏனெனில் ஆண்டவரே, நான் அன்பு செய்கின்றேன் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பேதுருவை நாங்கள் வணக்கத்தோடு நினைவு கூறுகின்றோம். மீட்பளிக்கின்ற திருவிருந்திலே பங்கு பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடுமை மன்றாடுகின்றோம். உம் திருமகன் மட்டுமே வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை கொண்டிருப்பதால் நாங்கள் அவரை என்றும் உறுதியாக பற்றிக் கொள்வோமாக. இவ்வாறு நிலையான பேரின்ப மேய்ச்சல் நிலங்களுக்கு உம்மந்தை நாடுகளாகிய நம்பிக்கையாளர்களை நீர் கொண்டு சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவா நன்றி. மது சோதரங்களே, உங்களுக்கும் உங்களுடைய பாதுகாவலரின் திருவிழா வாழ்த்துக்களை இந்த விலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்திய திருப்பலி ஒப்புக் கொடுத்த தந்தை மைக்கேல் சவுந்தரராஜன் அவர்களுக்கும், ஜூபிலி நாயகன் அருள் தந்தை மாசிரியார் ஓஎம்ஐ அவர்களுக்கும், கடந்த 9 நாட்களாக வழிநடத்திய பிராங்க் டாப் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கும் இம்மண்ணை சேர்ந்த குழுக்களுக்கும் துறவிகளுக்கும், இந்த பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் செல்வத்தோழியன் அருள் சகோதரிகளுக்கும், இன்றைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பை பெற்று வந்திருக்கும் அருள் தந்தை மௌரிஸ் அவர்களுக்கும், முன்னாள் பக்கு தந்தை
ரூபன் நரியான் பிள்ளை அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய பங்கு மக்களுக்கும் சிறப்பாக வெளிநாடுகளில் மக்களுக்கும் இவ்விழாவை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் என் உளம் நிறைந்த திருவிழா வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கூறி நிற்கின்றேன். கடந்த 10 நாட்களாக இந்த திருவிழா சிறப்பாக நிறைவிட இறைவன் எல்லாம் நிகழ்ந்து துணையாக இருந்தமைக்காக இறைவனுக்கு இந்த வேளையிலே நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வருடம் எங்களுடைய இந்த திருவிழா என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். புனித பேதிர்வானவருடைய திருப்பண்டத்தை அரிதில் அரிதாக கிடைக்கக்கூடிய திருப்பண்டத்தை நாங்கள் நேற்று இங்கே ஆலயத்திலே வைத்திருக்கின்றோம். எனவே இந்த ஆலயம் முன்பை விட பரிசுத்த நிறைந்த ஒரு ஆலயமாகவும் உங்களுடைய பாதுகாவலர் வந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான செய்தியும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைய நாளை இறைவன் நமக்கு தந்ததற்காகவும் பாதுகாவலருடைய திருப்பண்டம் எங்கள் ஆலயத்திலே நிரந்தரமாக இங்கே வைக்கப்பட்டதற்காகவும் இறைவனுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 9 நாட்களாக நம்பிக்கை கல்விப்புணல் புத்தக வெளியீட்டிலே கலந்து கொண்டு அதன்பின் உங்களுக்கு தரப்படுகின்ற விருந்திலே நீங்கள் அமைதியாக பங்கு பெற வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கல்விப்புணல் ஊட்டு வெளியேற்ற விழாவிற்கு தலைமையாகின்ற பங்கு தந்தையவர்களுக்கும் இந்த திருவிழா திருப்பலியை தலைவதாங்கி நடத்திய அருத்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களுக்கும் ஏனைய அருத்தந்தையர்களுக்கும் அருச்சோதர்களுக்கும் குழுமை இருக்கின்ற பங்கு மக்கள்களுக்கும் காலை வணக்கம். இப்பொழுது இந்த கல்வி புனல் ஊற்று 8 ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இதன் முக்கியமான நோக்கம் நிதியாண்டுகளிலே இடம்பெற்ற வரவு செலவு கணக்கறிக்கைகளை தொகுத்து வழங்குவது, வருடாந்த அறிக்கையை வழங்குவது இது ஒரு நோக்கமாகும். அடுத்தது செயலாளரின் அறிக்கை சமர்ப்பிப்பது, பிறந்த நாள் திருமண நாள் மகிழ்வாக சிறார்களின் கல்விக்கு அன்பளிப்பு செய்த உறவுகளை நன்றி உணர்வோடு விழிப்புணர்வது மற்றும் பிறந்த நாள் நினைவாக கல்வி நிதிக்கு உதவிய உறவினர்களுக்கு நன்றியாகவும் இந்நூல் வெளியிடப்படுகிறது. மேலும் இந்நூலில் இறந்தவர்களை நன்றியோடு நினைவுறுவதற்காக அவர்களின் போட்டோக்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இன்று இந்த நூலிலே
அட்டைப்படத்திலே கல்வி நிலைய ஆசிரியர்களின் புகைப்படங்கள், இந்த வருடம் பங்கு ரீதியிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகள், மறை பாடசாலை நிகழ்ச்சிகள், அது கத்தோலிக்க பாடசாலை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சித்தரிக்கின்ற புகைப்படங்களும், அடுத்த பக்கத்திலே எங்களுடைய போஷகர் ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுடைய புகைப்படமும், அடுத்ததாக பங்கு தன்னையின் ஆசி செய்தி இந்த புத்தகத்திலே வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக கல்வியின் அவசியம் பற்றி அருட்சகோதரி வசந்தி ஞான பிரகாசம் அவர்களுடைய ஒரு கட்டுரை. அடுத்தது செயலாளர் அறிக்கை. அடுத்ததாக முன்பள்ளி ஆசிரியர்கள், முன்பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய இந்த போட்டோ பிரதிகள். அடுத்ததாக வருடாந்த கணக்கறிக்கைகளின் தொகுப்பு. இதுதான் முக்கியமான விடயம். இந்த நிதியாண்டுகளிலே கல்விக்குழுவுக்கு அன்பளிப்பு செய்தோரின் விவரங்கள் அடுத்ததாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கல்விக்குழுவினால் இலகுமுறை கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிதியாண்டு என்பது சென்ற ஆடி மாதம் தொடக்கம் ஆனி மாதம் வரையான காலப்பகுதி. அதிலே இந்த அது சம்பந்தமான விவரங்கள் போடப்பட்டுள்ளன. அடுத்தது இந்த நிதியாண்டுக்குள்ளே பிறந்த நாள் இறந்த நாள் கொண்டாடிய சிறுவர்களின் புகைப்படங்கள். அடுத்ததாக கடந்த வருடங்களிலே இறந்தவர்களை நினைவுகூர்ந்த போட்டோக்களும் இங்கு பிரசுரமாக இருக்கின்றன. இறுதியாக ஒவ்வொரு வருடமும் இந்த மலரை அச்சிடுவதற்காக மலரை வலசினால் அண்டனிஸ் நினைவாக லண்டனில் வசிக்கும் இவரது பெற்றோர் பரதன் அன்பமணி குடும்பத்தினர் ஒவ்வொரு வருடமும் இந்த நூலுக்கான அச்சிடுவதற்கான முழு சிலவினையும் அன்பளிப்பாக வழங்கி வருகின்றார்கள். அதே போல இந்த வருடமும் இந்த நூலனை அச்சிட்டு விடுவதற்கான முழு சிலவினையும் வழங்கியுள்ளார்கள் என்பதை நன்றியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கல்விக்குழுவிலே படிக்கின்ற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த புதிதாக வந்திருக்கின்ற 8வது இதழை இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.